Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு மெத்தட்ல மிளகாய் பொடி, மல்லி பொடி எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். இன்னைக்கு நான் மிளகாய் பொடி ரெடி பண்றதுக்கு 1/2 கிலோ மிளகாய் வத்தல் எடுத்துர்க்கேன். இதுல குண்டு மிளகாய் 1/4 கிலோவும், சம்பா மிளகாய் 1/4 கிலோவும் எடுத்துர்க்கேன். குண்டு மிளகாய் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்கும், உள்ள விதைகள் அதிகமா இருக்கும். அது கணிசம் அதிகமா கொடுக்கும். சம்பா மிளகாய் காரம் கொஞ்சம் குறைச்சி இருக்கும். கலர் கொடுக்கும். அதனால ரெண்டையும் ஈக்குவலா மிக்ஸ் பண்ணி வெயில்ல நல்லா காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் பொடியை நம்ம தனியா அரைச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எல்லா விதமான குழம்புக்கும், காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் இந்த மாதிரி மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்மளோட மிளகாய் பொடி ரெடி ஆயிட்டது. அடுத்து மல்லிப்பொடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். குழம்பு மல்லிப்பொடி ரெடி பண்ண 1/2 கிலோ மல்லி வெயிலில் எடுத்து காய வச்சு ரெடியாக இருக்குது. மல்லி இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கணும். இதுதான் நல்ல வாசமாக இருக்கும். இதுதான் நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லி அவ்வளோ வாசம் கொடுக்காது. அதனால இந்த மாதிரி கருப்பாக இருக்க மல்லி வாங்கி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு மல்லி கிடைக்கலைன்னா நம்ம அந்த மல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்லி கூட என்னென்ன சேர்த்து அரைக்கலாங்கிறத பார்ப்போம். 50 கிராம் சோம்பு, இது 1/2 கப். 50 கிராம் ஜீரகம், இதுவும் 1/2 கப். 50 கிராம் மிளகு, இது 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கும். கடலைப்பருப்பு 75 கிராம், இதுவும் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இது கூட நம்ம 50 கிராம் விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம். மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, மஞ்சள் இது எல்லாமே நம்மளுக்கு வறுக்க தேவையில்லை. வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டாவே போதும். விருப்பப்பட்டால் நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை நம்ம கட்டாயம் வறுக்கணும். கடலைப்பருப்பு நல்ல கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பேனில் கடலைப்பருப்பை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கணும். நல்ல கலர் மாறி வறுக்கும்போது ஒரு நல்ல சத்தம் வரும். அந்த சத்தம் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை நம்ம நல்லா வறுக்கலை அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு அது கலர் மாறுதோ அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அது கருகிடக்கூடாது. கடலைப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இதையும் இந்த மல்லியோட சேர்த்து போட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த குழம்பு மல்லிப்பொடியை சாம்பாருக்கு, காரக்குழம்பு ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டோம்னா மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கெட்டி கொடுக்கும். அதே மாதிரி சாம்பாரும் நல்லா கெட்டி கொடுக்கும். ஒவ்வொரு குழம்புக்கும் நம்மளால் தனியாக மசாலா அரைக்க முடியலை அப்படின்னா இந்த மல்லிப்பொடியை நம்ம தாராளமாகவே நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் ஐட்டத்துக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போடுறதுனால இந்த மல்லிப்பொடி கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக தனி மல்லியும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட செட்டிநாடு குழம்பு மல்லிப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட். நீங்களும் ஒரு தடவை இந்த மெத்தடில் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி தனித்தனியாக அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் வித்தியாசம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.